சிற்றம்பலம். குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு என்னுடைய மூத்த சைவப்புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சைவ ஆர்வலர்கள், சைவ மற்றும் மேலும் விரிவுரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய சைவப்புலவர் தயாபர சிவமையா, சைவப்புலவர் இந்திராணி பொன்னுத்துரை அம்மா, மற்றும் தொழில்நுட்ப உதவியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையார், மனு அம்மையார் மற்றும் பருத்திகள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் தேவார பாராயணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். நன்றூடையானை தீயதில்லானை நாரை உள்ள ஒன்றூடையானை உமையொருபாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சீராப்பள்ளி குன்றூடையானை கூற என் உள்ளம் குளிருதே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஹரஹர மகாதேவா. நம பார்வதிபதியே. ஹரஹர மகாதேவா. ஹரஹர நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. ஹரஹர நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. திருநாடுடைய சிவனே போற்றி. சிவ சிதம்பரம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. தேவார பாராயணத்தை வழங்கிய திருமதி ஞான சம்பந்தன் பிள்ளை அம்மையார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் அனைவரின் சார்பிலும் நன்றிகள். இன்று 2 விரிவுரைகளில் முதலாவது விரிவுரையாக சைவப்புலவர் தயாபர சிவம் ஐயா அவர்களுடைய யாப்பருங்கலக்கு அருகை தொடர்ச்சியான விரிவுரையையும், 2வது விரிவுரையாக சைவப்புலவர் திருமதி இந்திராணி பொன்னுத்துரை அம்மையார் அவர்களுடைய இலக்கண வினாவிடை மீட்டல் வகுப்பும் நடைபெற இருக்கின்றது. முதலில் சைவப்புலவர் தயாபர சிவம் ஐயா அவர்களுடைய யாப்பருங்கலக்கு அருகை தொடர்பான விரிவுரையை ஆற்ற வருமாறு அவர்களை மரியாதையுடன் அழைக்கின்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா, எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த செய்யுள்ளக்கணம் என்ற தலைப்பிலே யாப்பருங்கலக்கு அருகை நூலை ஆழமாக சற்று கற்க வேண்டும். அதை உங்களுக்கு எங்களுடைய இந்த சைவப்புலவர் சங்கம் பண்டிதருக்கான நாகலிங்கம் ஐயா எழுதிய அவருடைய அந்த நூலையும் மற்ற வேறு நூல்களையும் இங்கு உங்களுக்கு சிபாரிசு செய்துள்ளார்கள். எனவே நாகலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு பண்டிதர். அவர் பல பண்டிதரோடு ஒன்றா படித்த மிகவும் திறமை மிக்கவர். எனது தாய்மாமன் பண்டிதருக்கான மயில்வாகனம் அவர்கள் நடுவம் சொல்லுவார்கள். அவர் தன்னுடன் இணைந்து தாங்கள் எத்தனையோ நூல்கள் எல்லாம் இயற்றிய வரலாறு எல்லாம் சொல்வார்கள். ஆகவே நாகலிங்கம் ஐயா அந்த நூலிலே மிக அருமையாக இந்த யாப்பிலக்கணத்தை சற்று ஆராய்ந்து அதை இலகுவாக நாங்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணம் எழுதியிருக்கிறார்கள். இதை விட நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன், யாப்பலங்கனம் காரிகை என்ற அந்த நூலை பலர் அதற்கு குறிப்புரைகள் உரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய விசாக பெருமாள் ஐயார் அவர்கள் இந்த செய்யுள்ளக்கணத்திலே கேள்வி பதிலாக யாப்பிலக்கண வினாவிடை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அது ஒரு அருமையான சிறிய கையடக்கமான நூல். அதிலே பல கேள்விகளை கேட்டு இந்த செய்யுள்ளக்கணத்தை பற்றிய கேள்விகளை தொடுத்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் விசாக பெருமாள் ஐயர் விட காணுமாறு அந்த நூலிலே சொல்லி இருக்கிறார். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான நூலை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் தவிர எங்களுடைய இந்தியாவிலே இருந்து
வெளிவந்த ஒரு நூல் யாப்பதிகாரம், புலவர் குழந்தை எழுதிய நூல். இது மிக அருமையான நூல். இதை நாங்கள் நிச்சயமாக படித்தால் இது அந்த நூல் எங்களுக்கு இன்னும் பல இலக்கணத்தை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கும். ஆகவே பரீட்சைக்கு இந்த செய்யுள்ளக்கணத்தை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். நீங்கள் ஏனென்றால் முக்கியமாக சைவ புலவர் என்ற அந்த மொழி, புலவர் என்ற சொல் எங்களுடைய பட்டத்திலே இருக்கிறபடியால் நாங்கள் புலமை மிக்கவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்யுள்ளக்கணத்தையும் சேர்த்து உங்களையும் இறைவனை பாடக்கூடியவர்களாக மாற்றி நீங்களும் இறைவனுடைய பாடல்கள் எல்லாவற்றையும் பாட வேண்டும். நீங்கள் தமிழ் இலக்கண எங்களுடைய இந்த செய்யுள்ளக்கணத்திலே பாக்கள் எல்லாம் பாமாலைகள் யாக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த உங்களை சைவ புலவர்கள் ஆக்க வேண்டும் என்று இந்த செய்யுள்ளக்கணத்தையும் சேர்த்திருக்கிறார்கள். புலவர்கள் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், புலமை மிக்கவர்கள், அதாவது தானாக பாடக்கூடியவர்கள். இது எத்தனையோ அறிஞர்களுக்கு இறைவனுடைய அருளாலே இந்த புலமை தானாக கிடைக்கிறது. ஆனால் சில பேர் முயற்சி செய்து அதில் நுட்பத்தை அறிந்து இறைவனுடைய அருளை வேண்டி அவருடைய அருள் பெற்று பாடுகிறார்கள். ஆகவே நீங்களும் நிச்சயமாக சைவ புலவராக வந்து இறைவனை பாடக்கூடிய அகவல்கள், அவனை பாடக்கூடிய அந்த விருத்தங்கள் அல்லது ஊஞ்சல் பாமாலைகள், இப்படி எத்தனையோ நூல்களை எல்லாம் நீங்கள் பாடலாம். ஆனால் எங்களுடைய இலங்கையிலே முக்கியமாக எல்லா ஆலயங்களுக்கும் ஒரு அகவல் இருக்கும். அந்த அகவல் அந்த ஆலயங்களிலே சில மடைகள் அப்படி பெரிய படையல்கள் செய்யும் பொழுது இந்த அகவல்களை பாடுவார்கள். அல்லது பொங்கல் மடைகள் செய்யும் பொழுது அடுத்து எல்லா ஆலயங்களுக்கும் ஒரு ஊஞ்சல் பாமாலை இருக்கும். அந்த ஊஞ்சல் பாமாலை விருத்தத்திலே பாடப்பட்ட பாடல். அந்த ஊஞ்சல் பாமாலையிலே அவர்கள் அந்த சுவாமி எழுந்தருளி திரும்ப ஊஞ்சல் ஆடும் பொழுது அந்த ஊஞ்சல் பாமாலை பாடுவார்கள். இது அகவல் ஊஞ்சல் பாடுகின்ற வழக்கம் எங்களுடைய இங்கு இலங்கையிலே உள்ள தமிழ் மக்களின் ஆலயங்கள் எல்லாவற்றிலும் காணப்படுகிறது. ஆகவே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்து அந்த எழுந்தருளியை அவர்கள் செய்த உடனே அந்த எழுந்தருளிக்கு ஊஞ்சல் பாமாலை யாக்கின்ற வழக்கம், அதாவது பாடி அதை பாடுகின்ற வழக்கம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சைவ புலவராகிய நீங்களும் இந்த ஊஞ்சல் பாமாலை அகவல் என்பவற்றை நீங்களும் பாடி ஆலய இறைவனை சிறப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பெருநோக்கம். இதுவரை உங்களுக்கு எங்களுடைய இந்த செய்யுள்ளக்கணத்திலே 4 வகை செய்யுளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு செய்யுளை பற்றி தவிர, அதாவது பாவும் பாவினமும். பாக்கள் என்பது 4 என்றும் அவை அதாவது ஆசிரியப்பா அல்லது அகவல், வெண்பா, அடுத்தது வஞ்சிப்பா, அடுத்தது கலிப்பா. இதுவரை 3 பாக்களை பற்றி உங்களுக்கு போதுமான விளக்கம் தந்திருக்கின்றேன். நீங்கள் நிச்சயமாக என்னுடைய இந்த விரிவுரையை தொடர்ந்து நீங்களும் எழுதக்கூடிய ஆற்றல் பெறுவீர்கள் என நான் நம்புகின்றேன். ஏனென்றால் இந்த செய்யுள்ளக்கணத்தை இலகுவாக நீங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல நூல்களிலே ஆராய்ந்து எப்படி இதை உங்களுக்கு பூத்தலாம் என்பதை தெரிந்து இந்த செய்யுள்ளக்கணத்தினுடைய இலக்கணத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். ஆகவே அகவல் நீங்கள் எல்லோரும் இலகுவாக பாடலாம், வெண்பா இலகுவாக பாடலாம், வஞ்சிப்பாவும் இலகுவாக பாடலாம் என்பதை நீங்கள் இதுவரை புரிந்திருப்பீர்கள். அடுத்து ஒரு முக்கியமான பா இருக்கிறது கலிப்பா. இந்த கலிப்பாவிலே மிக சில நுணுக்கங்கள் இருக்கிறது. இதிலே சில அடுத்து இன்னொரு வசனம் அந்த கலிப்பாவில் இன்னொன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது, கட்டளை கலிப்பா. அது கட்டளை கலிப்பா என்றும் அம்மா கிளியர் இதை கொஞ்சம் சற்று பார்க்கிறேன். இதுவரை ஆகவே இந்த நாங்கள் பற்றி பார்த்தோம். இப்ப கிளியரா இருக்காமா? ஐயா நாங்கள் ஆசிரியர் என்ன? ஓம் மணிமேஸ்
சொல்லுங்க. இல்ல திருப்ப கிளியர் இல்லாம இருக்குது ஐயா. சரி சரி சரி. கிட்ட வச்சு செய்யறேன். அதான் அதான். சரி மிஸ், ஓகே செய்வார அவருக்கு இஷ்ட கொஞ்சம் கிட்ட எழுதி விடுங்க. சரியம்மா. ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த வரிசையிலே ஆசிரியை பற்றி பார்த்தோம். அதை நேரிசை ஆசிரியர், அந்த ஆசிரியப்பா என்றால் என்ன, அதிலே என்னென்ன அதாவது சீர்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதுக்கு நல்ல உதாரணமாக திருவாசகத்தை சொல்லி இருக்கிறேன். அதே போல எங்களுடைய இந்த திருமுருகாற்றுப்படையை சொல்லி இருக்கிறேன். அதே போல இது கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி இருக்கிறேன். நீங்கள் நன்றாக இந்த இந்தியாவிலே ஒரு மெகா டிவி சேனல் ஒன்று இருக்கிறது. காலையிலே சரியாக 6 மணிக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்தை போடுவார்கள். அவர்கள் இந்த இதை, அதாவது கந்தசஷ்டி கவசத்தை பிரித்து அசைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு வரியையும் பிரித்து தமிழ்லே போட்டிருக்கிறார்கள். பாட்டு நடந்து கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்கலாம். முதலாவது சீர் இருக்கிற அசையை, 2வது சீர் இருக்கிறது 4 அசை சீர், அதாவது 4 சீர்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சீரிலும் 2 அசை இருக்கிறது. நான் சொன்னேன் தேமா புளிமா கருவிளம் கூவுளம் என்று. அவ்வாறு இந்த காலையிலே அந்த நீங்கள் மெகா டிவி சேனல்ல பார்த்தால் 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசத்தை போடுவார்கள். பிரித்து ஒரு சொல்ல அதை நீங்க பார்த்தா உங்களுக்கு இலகையில விளங்கும் ஏன் இப்படி பிரித்திருக்கிறார்கள் என்று. அந்த தேமா புளிமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கந்தசஷ்டி கவசத்தை பிரித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆசிரியப்பாக நாங்கள் 4 இந்த தேமா புளிமா கருவிளம் கூவளம் என்ற சீரை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அந்த பாவை எழுத வேண்டும் என்றதை சொன்னேன். அதே 4 வகையான ஆசிரியப்பாக்களை சொன்னேன். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, இளமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இந்த நேரிசை ஆசிரியப்பா உங்களுக்கு தெரியும், அந்த ஒவ்வொரு சீரிலும் நேரிசை 2 ஒன்றாக வந்தால் அது நேரிசை ஆசிரியப்பா அழைக்கப்படும். இணைக்குரல் ஆசிரியப்பா என்றால் இடையிடையே உள்ள அந்த அடிகள், அந்த 4 சீரில் உள்ள அடிகள் சிலது குறைந்தும் கூடியும் வாரது இணைக்குரல் ஆசிரியப்பா. நிலமண்டில் ஆசிரியப்பான்னா எல்லா அடிகளும் ஒரே மாதிரி. இதுக்கு நல்ல உதாரணம் போற்றி திருவர். அது நீங்க பார்த்தா எல்லா அடியும் ஒரே மாதிரி இருக்கும். அது நிலமண்டில் ஆசிரியப்பா. மற்றது நாங்கள் எல்லோரும் இதை சுகமாக எழுதலாம். அவர்களுடைய வாழ்த்துப்பா கல்வெட்டு எல்லாமே இந்த நிலமண்டில் ஆசிரியப்பா தான் நாங்கள் எழுதுவது வழக்கம். அடிமறை மண்டில் ஆசிரியப்பா என்றால் அதாவது இறுதி, அதாவது கடைசி அடிக்கு இறுதிக்கு முன்னடி குறைந்திருப்பது. இப்படியெல்லாம் சில ஒழுங்குகள் இருக்கிறது. அடுத்து நாங்கள் இன்று அடுத்து வெண்பா பற்றி பார்த்தோம். குரல் வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, அளவியல் வெண்பா. அதாவது அளவிய குரல் வெண்பா உங்களுக்கு 2 அடி என்று நாங்கள் பார்த்தோம். அதிலே இயற்சீர் வெண்தலையும் வெண்சீர் வெண்தலையும் இருக்க வேண்டும் என்பதை நன்றாக படித்தான் எப்படி பார்ப்பது என்பதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். 2 அசையில் ஒரு சீர் வந்தால் எந்த அசை இறுதியாக உள்ளதோ அதற்கு எதிரான அசைதான் அடுத்த வார சீரில் வரும். அதை சொல்லுவோம் நாங்கள், அதாவது இயற்சீர் வெண்தலை என்று. அடுத்து காய்ச்சீர் தான் வெண்பாவில் இருக்க வேண்டும். தேமாங்காய் புளிமாங்காய் இருக்க வேண்டும். இறுதியாக வார அந்த ஒரு சீரிலே இறுதியாக வர அசை காயசையாக இருக்கும், அதாவது நேரசையாக இருக்கும். அப்படி இருந்தால் அடுத்த வார சீரிலும் முதல் வார அசை அதாவது நேரசையாக இருக்கும். இதை காய்ச்சீரை நான் இப்படி பார்ப்போம். ஆக இதை நாங்கள் அதாவது வெண்சீர் வெண்தலை என்று இதுக்கு பேர் வச்சிருக்கோம். இயற்சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்தலை. 2 தலையும் புலராமல் காசு பிறப்பு நாள் மலர்ந்த வாய்ப்பாட்டில் வெண்பாவை முடித்தால் அது வெண்பா சிறப்பாக இருக்கும். அதை பற்றியும் பார்த்தோம். நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா. அளவியல் வெண்பாவிலே நேரிசை வெண்பா என்றால் 2வது அடிக்கு ஒரு தனிச்சொல்லை போட்டு எழுதுவது. அதாவது பாலும் தெளிவேனும் பாகும் பருப்புவை 4ம் கலந்து நக்கு நான் தருவேன் கோலஞ்சை. அடுத்த வார அந்த கோலஞ்சை என்பது தனிச்சொல்லு. இப்படி ஒரு தனிச்சொல்லை போட்டு எழுதுவது நேரிசை வெண்பா. இன்னிசை வெண்பா என்றால் 4 அடிகளும் ஒரே மாதிரி இருக்கிறது, அதாவது தனிச்சொல் இல்லாமல் இறுதியடி முச்சீரடியாய் முடிவது. அதை பற்றி எல்லாம் நாங்கள் நன்றாக படித்திருக்கிறோம். அடுத்து உங்களுக்கு
நான் எங்களுடைய இந்த விரிவுரையிலே இந்த வஞ்சிப்பாவை பற்றி அடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வஞ்சிப்பாவை பற்றி நீங்க படித்திருப்பீர்கள். அதனுடைய தலை பிளராமல் ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை என்று 2 வஞ்சிப்பா, குரலடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா என்று 2 வஞ்சிப்பாக்கள் இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் நிறைய படித்துள்ளோம். இன்று இறுதியாக ஒரே ஒரு பாவை நாங்கள் தவறவிடக்கூடாது என்பதற்காக அந்த பாவை பற்றிய சில விளக்கங்களை உங்களுக்கு தர எண்ணுகின்றேன். ஆகவே நீங்கள் எங்களுடைய இந்த வகுப்புகளும் நிறைவு வர இருக்கிறது. ஆகவே நீங்களும் உங்களுடைய வீட்டிலே இருந்து இந்த ஏதாவது ஒரு செய்யுள்ளக்கண்ண நூலை எடுத்து, அல்லது எங்களுடைய நூல் ஒன்று வெளிவர இருக்கிறது, அந்த நூலை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக நீங்கள் படித்தால் அந்த பாவை பற்றிய விவரமும் நீங்கள் படிக்கலாம். இது ஒரு முக்கியமானப்பா. இப்பொழுது எங்களுடைய சில அருமையான ஆலயங்களின் வரலாறுகள் எல்லாம் நான் இப்ப அம்மையார் எனக்கு ஒரு நூல் என்னை காட்டினார். இளமணி அம்மையார் நான்மணி மாலை என்று ஒரு அருமையான நூல். அதிலே ஒரு அகவல், ஒரு கட்டளை கலித்துறை, ஒரு விருத்தம், ஒரு வெண்பா, இப்படி 4 அருமையான பாடல்களை சேர்த்து பாடுவது நான்மணி மாலை. அது நான்மணி கடிகை என்ற ஒரு நூல் எங்களுடைய இலக்கியத்திலே இருக்கிறது. அது இதை போன்றுதான். ஒரு அகவல், ஒரு வெண்பா இருக்கும், ஒரு அகவல் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு வெண்பா இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு கட்டளை கலித்துறை இருக்கும். ஆகவே ஒரு விருத்தம் இருக்கும். இப்படித்தான் இந்த பாடலை பாடுவார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல அபிராமி அந்தாதி என்றால் ஒரு பாடலின் அந்தம் அடுத்த வார பாடலின் ஆதியாக தொடக்கமாக இருக்கும். அப்படித்தான் சில புலவர்கள் இந்த பாடல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தியிருக்கார்கள். அடுத்து இது கலிப்பா என்பது முக்கியமானது. கலிப்பாவின் பொது லக்கணம் வெண்சீர் மிக பெற்று. இது முக்கியமாக வாங்கிக்கோணும். கலிப்பாவில வெண்சீர் தான், காய்ச்சீர் தான் வரலாம். வெண்சீர் மிக பெற்று மாச்சீரும் விளங்கனி சீரும் பெறாது. இது 2 சீரும் அங்க வரக்கூடாது. தேமா புளிமாவும் வரக்கூடாது. விளங்கனி, கருவிளங்கனி, கூவிளங்கனி சீரும் வரக்கூடாது. அதை பார்க்கணும். பெறாது ஏனைய 8 சீர்களும் பெற்று கலித்தலையும் அயற்தலையும் தழுவி. கயத்தலை என்றால் ஒன்றுமில்லை, நாங்கள் இந்த வெண்பாவில பார்க்கின்றோம் அல்லவா தலை. அந்த வெண்சீர் வெண்டலையிலே ஒரு சீருக்கு 3 அசை இருக்கும் பொழுது இறுதி அந்த ஒரு முதற்சீரின் இறுதி அசை நேராக இருந்து அடுத்து வார சீரிலும் அசை தொடங்குவது நேராக இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் வெண்சீர் வெண்டலை என்றோம். ஆனால் கலித்தலை அதிலே இறுதியாக இருக்கிற அசை, அதாவது தனிச்சீராகவும் இருக்கும். அடுத்து தொடங்குறது அது நிறையசையாகவும் இருக்கும். அப்படி மாற்றம் கொண்டு இருக்காது. நீங்கள் இந்த தலையை பற்றி படிக்கும் பொழுது உங்களுக்கு அது நல்லவட்டிவாக சொல்லி இருக்கிறேன், விளங்கப்படுத்தி இருக்கிறேன். திரும்பவும் ஒருக்கா பார்ப்போம். அந்த தலைகளிலே இந்த கலித்தலை என்றால் என்ன? திரும்பவும் இதை பார்த்தால் நாம் 7 தலைகளை பற்றி படித்த நாங்கள் எங்களுக்கு தெரியும். முதல் ஆசிரியப்பாவுக்கு நேரொன்று ஆசிரியர் தலை, அது பற்றி படித்தோம். அதாவது மாமுன் நேர் வருவதென்று தெரிஞ்சோம். தேமா புளிமா அது அதன் முன் நேர் வருவதென்று படித்தோம். அதே போல கருவளம் கூவுளம் என்றாலும் நிற வந்தாலும் அடுத்து மாறி நேர் வர வேண்டும் என்றதையும் படித்தோம். நாள் முன் நேர் வருவதென்று அவர்கள் சொல்லுவார்கள். அடுத்து நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை. ஆகவே நிறையொன்றாசிரியர் தலைமும் விளமுன் நிறைவேறுவதும் மலர் முன் நிறைவேறுவதும் நன்றாக படித்தோம். இந்த வெண்பாவில படித்தோம். வெண்சீர் வெண்தலை, இயற்சீர் வெண்தலை. இயற்சீர் வெண்தலை என்றால் மாமுன் நிறையும் விளமுன் நேரும் பெறுவது. தேமாவுக்கு முன்னுக்கு, அதாவது தேமா என்றால் அடுத்து வர சீர் நிறையில தொடங்க வேண்டும். அதாவது மாமுன் நிறையும் விளமுன், கருவிளம் என்றால் அதுக்கு அடுத்தது நேர் தொடங்க வேண்டியது. நிறையாக இருந்தால் நேர் தொடங்க வேண்டும். அப்படி இயற்சீர் வெண்தலையை பார்த்தோம். வெண்சீர் வெண்தலை என்றால் காய் முன் நேரும் பூமுன் நேரும் வருவது. காய் முன் நேர் என்றால் 3 அசை உள்ள சொல். தேமாங்காய், புளிமாங்காய். அது காய் என்ற சீர், அதாவது நேரசையாக இருக்கும். அந்த நேரசை இருந்தால் அடுத்து வார சீரிலும் உள்ள முதல் அதை நேராக இருக்கும். அது வெண்சீர் வெண்தலை என்று படித்தோம். அடுத்து வஞ்சிய தலையை பற்றி படித்தோம். கனிமுன் நிறை வருவது.
தேமாங்கனி புளிமாங்கனி என்று காய் இல்லாமல் கனித்தாள் இருக்க வேண்டும். வஞ்சிப்பாவிலே கனிச்சீர் தான் இருக்க வேண்டும். கனிமுன் நிறை வருவதும் நிழல் முன் நிறை வருவதும் என்றது சொல்லுவார்கள். அடுத்து நாங்கள் இந்த கலித்தழை இது ஒரு சற்று இந்த முன்பாவிட சற்று வித்தியாசமானது. காய் முன் நிறை வருவது. தேமாங்காய் என்று ஒரு சீர் இருந்தால் அதை காய் நிறையசை இருந்தால் அந்த நிறை அடுத்து வார சீர் நிறை தேமாங்காய் என்று நேரசை இருந்தால் அடுத்து வார தசை நிறையசையாக இருக்கும். மாறு நாங்கள் சீர்வண்டலையில ஒன்பாவுக்கு தேமாங்காய் இருந்தால் அடுத்து நேரசைதான் வர வேண்டும். மூன்றாவது சீரிலே எந்த அசை இறுதியாக இருக்கிறதோ அதே அசைதான் அடுத்த சீர்ல வர வேண்டும் படித்தோம். ஆனால் கலித்தழை என்றால் தேமாங்காய் என்று இருந்தால் அது அடுத்து வார சீரிலே நிறைதான் வர வேண்டும். பூமன் நிலை வருவதும் என்று அந்த தலை சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் இப்ப வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பாப்பை எல்லாம் பற்றி விவரமாக படித்துள்ளோம். இந்த கலிப்பா பற்றி என்று சற்று பார்ப்போம். அதாவது வெண்சீர் மிக பெற்று திருமாப்புளிமா மாச்சீரம் விளங்கனிச்சீர் கருவிளங்கனி கூவிளங்கனி பொறாது ஏனைய 8 சீரும் பெற்று கலித்தலையும் அயற்தலையும் தழுவி தரவு தாளிசை அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் இது உங்களுக்கு புது சொற்களாக இருக்கும். இன்னும் 6 உறுப்பினுள் ஏற்பன கொண்டு நாட்சீரடியால் வருவது கலிப்பாவாகும். இது இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பெயர். தரவு என்றால் கலிப்பாவில் வர முதல் உறுப்பு தரவு என்று சொல்லுவார்கள். தாளிசை என்றால் அதாவது பாட்டின் 2வது உறுப்பை சொல்லுவார்கள். அராகம் என்றால் இசை. இது ராகம் மாறி அராகம் என்று வந்தது. அம்போதரங்கம் என்றால் அதாவது கடல் அலையை போல் அசைந்து வருவது சொற்சீரடி என என்பர். தனிச்சொல் என்பது ஓர் அசை அல்லது தனித்து வருவது தனிச்சொல் என்பது. சுரிதகம் என்பது பாட்டின முடிக்கும் உறுப்பு. ஆகவே கலிப்பா 4 வகை. இது கலிப்பான 6 உறுப்பை பற்றி சொல்லியிருக்கு. நீங்கள் பிற நூல்களை எடுத்து விளக்கமா படித்துக் கொண்டா விளங்க நல்லபடியா கொஞ்சம் மெனக்கெட்டு படிக்கணும். என்ன மாதிரி இருக்கு கலிப்பான்னு ஒரு கலிப்பாவை எடுத்து படித்தாத்தான் இது விளங்கும். கலிப்பா 4 வகைப்படும். ஒத்தாளிசை கலிப்பா, வெண்கலிப்பா, கொச்சக கலிப்பா, உரல் கலிப்பா. கலிப்பாவை 4 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று ஒத்தாளிசை கலிப்பா, வெண்கலிப்பா, கொச்சக கலிப்பா, உரல் கலிப்பா. ஒத்தாளிசை கலிப்பா என்றால் அதிலும் 3 பிரிவு இருக்கிறது. வண்ணக ஒத்தாளிசை கலிப்பா, அம்போதரங்க ஒத்தாளிசை கலிப்பா, நேரிசை ஒத்தாளிசை கலிப்பா. அப்படி கலிப்பாலும் அதில் இருக்கிறது. அதே வண்ணக ஒத்தாளிசை கலிப்பா என்றால் என்ன? ஒரு தரவு 3 தாளிசை அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் இவ்வாறு உறுப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வரும். அது அந்த வண்ணக ஒத்தாசை கலிப்பாக்குள்ள இலக்கணம். அம்போதரங்க உறுப்பானது நாற்றீரடியாகி ஈரடியால் 2ஆய் ஓரடியால் 4 முச்சீரடியால் 8 இருசீரடியால் 16 சிறுபான்மை முச்சீரடியால் 4 மிக விளக்கமாக புரிந்தால்தான் இது உங்களுக்கு இந்த முதல் இந்த இருசீரடி என்றால் என்னாலும் ஆரம்பத்தை நீங்கள் படித்து விளங்கிக் கொள்ள இது விளங்கும் உங்களுக்கு. அம்போதரங்க ஒத்தாளிசை கலிப்பா மேற்குறிப்பிட்ட தாளிசை முதலிய 6 அராகம் ஒளிந்த மற்றும் 5 உறுப்புகளை கொண்டு வரும். நேரிசை ஒத்தாளிசை கலிப்பா தரவு முதலிய 6 அராகம் அம்போதரங்கம் ஒளிந்த 4 உறுப்புகளை கொண்டு வரும். அடுத்து கலிப்பார் இன்னொரு வகை வெண்கலிப்பா. வெண்கலிப்பா அதாவது வெண்கலிப்பாவை நாங்கள் பிரித்தால் வெண்கலிப்பா கலிப்பா பொதுவாக கலிப்பான சொல்லி வகைப்படும். வெண்கலிப்பான கலித்தலை விரவி ஈட்டடி முச்சீரடியாக முடியும். நீங்கள் பாடலை பார்த்தால் விளங்கும். ஆகவே கலிப்பா என்பது கலிவெண்பாவை நாங்கள் சொல்லுவோம் கலிப்பா என்று. ஈட்டடி முச்சீரடி நாங்கள் இந்த கலிவெண்பா பற்றி வெண்பாவிலே படித்திருக்கிறோம். அடுத்து கொச்சக கலிப்பா என்றால் அளவடி 4 கலியோதை பெற்று வருவது. கொச்சகம் என இது கொச்சகம் என்று சொல்லுவார். இந்த கொச்சகம் என்ற சொல்லு கொய்யகம் என்ற சொல்லிலே இருந்து வந்தது. அதாவது மடித்து மடித்து வைப்பது கொய்யகம் என்று. அதாவது எங்களுடைய ஊர்ல தமிழ் பெண்கள் உடுக்கின்ற அந்த சீலை உடுக்கும் பொழுது ஒரு சீலையை மடித்து மடித்து ஒன்றா விடுவார்கள். அதுக்கு பேர் கொய்யகம். அந்த கொச்சகம் என்பது
கொய்யகம் என்பதிலிருந்து வந்ததாக அந்த ஆண்டோர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே கொச்சகம் எனவும் வழங்கும். 4 அடியும் அதாவது ஓர் எதிரியால் வர வேண்டும். அடிகள் 4 பொழிப்பு மோனை வர வேண்டும். பொழிப்பு மோனை உங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது 4 சீருள்ள ஒரு அடியிலே 3வது சீரிலே இருக்கிற அந்த எழுத்தும் அதே அடியின் முதற் சீரில் உள்ள எழுத்தும் ஒன்று இருப்பது அது பொழிப்பு மோனை. ஆகவே தரவு கொச்சகம், தரவின கொச்சகம், சிற்றாடிசை கொச்சபடி பல பிரிவாக அதை பிரித்திருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு கலிப்பாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தரவு கொச்சகம் என்றால் என்ன? தரவு 1 மட்டும் வருதல். தரவின கொச்சகம் என்றால் என்ன? 2 தரவை கொண்டு வருதல். சிற்றாடிசை கொச்சகம் என்றால் சிற்றிசையோடு பிற உறுப்புகளையும் கொண்டு வருதல். பகிரெழுதை கொச்சகம் என்றால் அதாவது பல தாளிசையோடு மற்ற உறுப்புகளையும் கொண்டு வருதல். மயங்கிசை கொச்சகம் என்றால் தரவு, தாளிசை, அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுழிவகம் முதலிய 6 உறுப்புகளை மிக்கும் முற்றிலும் புற உறுப்புகளையும் பலவாறு மயங்கி நிற்பது. இது அந்த கலிப்பாவில. அடுத்து இன்னொரு கலிப்பா இருக்கிறது, உரல் கலிப்பா. இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான், அதுகளை விளக்கி சொல்லுகிறார்கள். மற்றது இது அடுத்தது உரல் கலிப்பா. இது ஒரு வகை வினாவிடையாக வரும். சுரிதகம் பெற்றும் புறாமலும் வரும். இடையிடையே கொச்சகங்கள் வரும். அப்படி அந்த உரல் கலிப்பா அப்படி எல்லாம் கலந்து வரும். கலிப்பாவுக்கு இனம் இருக்கிறது. கலித்தாளிசை, கலித்துறை, கலிவிருத்தம். கலித்தாளிசை 2 முதலிய பல அடிகளால் ஈட்டடிமிக்கு ஏனியவை தமிழ் அளவத்து நிற்ப தனிச்சொல்லும் ஒரு பொருள் மேல் 3 அடிக்கு வருதல். ஒரு பொருள் மேலே 3 அடுக்கி வருதல். அதாவது பொறுபுலி புலியோடு சிலைத்தல் போல, ஒரு படர் சிலைக்கவே, அரியினோடு அரியினம் அடற்ப போல, அரசர்களும் மடங்கவே. இது கலிக்கத்து பிறனியலாளர் பாட்டு. அப்படி இந்த இலக்கியங்கள் நிறைய இந்த கலிப்பாவில இருக்கிறது. அடுத்து இந்த கலித்துறையை பற்றி சிறிது சொல்லி நாங்கள் விளக்கமாக வருவோம். கலித்துறை 5 4 கொண்டு வருவது கலித்துறை. இது 5 அடி இருக்கும். இந்த 5 அடியிலும் மன்னிக்கணும், 4 அடி இருக்கும். 4 அடியிலும் 5 சீர்கள் இருக்கும். சீர்கள் உங்களுக்கு தெரியும் தான், நான் திரும்ப சொல்லி தந்தேன். அதாவது அசைகள் ஒன்றோடு பல அசைகளை ஒன்றாக வைக்கிற சீர். அப்படிதான் நாங்கள் படிக்கிறோம். எல்லா பாடல்களும் சீர்கள், அசைகள் என்றெல்லாம் தெரிந்தால்தான் இவையெல்லாம் விளங்கும். இதற்கு சிந்தாமணி, பெரிய புராணங்கள் உதாரணம் இந்த கலித்துறைக்கு. ஆகவே கலி விருத்தம், அதாவது நாச்சீரடி 4 கொண்டு வருவது கலி விருத்தம். இதுல நாச்சீர் கலி விருத்தத்திலே கலித்துறையிலே 5 சீர் இருக்கிறது. இது கலிப்பாகக்கூடிய லக்கணங்கள். அடுத்து 2 கலிப்பாவையெல்லாம் தவிர 2 கலிப்பா இருக்கிறது. 2 பாடல் இருக்கிறது. ஒன்று கட்டளை கலித்துறை. இதுல நிறைய பாடல்கள் இருக்கிறது. இந்த புலவர்கள் கட்டளை கலித்துறை நிறைய பாடியிருக்காரு. கலிப்பாவிலும் கலித்துறையிலும் வேறுபட்டு வரும். கட்டளை கலிப்பா கட்டளை பாடுவதால் கட்டளை கலித்தது. கட்டளை மாச்சிரை முதற்சீராக உடைய நாச்சீரடி முதலசை நேரசையாயின் தேமாவாயில் 11 எழுத்தும், முதலசை நிறைசையாயின் புளிமாவாயில் 12 எழுத்தும் பெற்று இது ஓர் அரை அடியாய் இத்தகைய அரை அடி 2 கொண்ட அடி 4 வருவன கட்டளை கலிப்பா எனப்படும். இதையும் பாடிக்கொள்ளவோ தெரியும், பாடல்களை பார்த்தா தெரியும். அப்படி இந்த கட்டளை கலிப்பா நிறைய பாடல்கள் இருக்கிறது. மணிவாச பெருமானும் திருவாசகத்தில கட்டளை கலிப்பா பாடியிருக்கிறார். அதை நீங்கள் பார்த்தால் விளங்குவது, பிரித்து பாருங்கள். அடுத்தது எங்களுடைய கவிமணி தேதிய விநாயகம் பிள்ளையிட பாடல் உங்களுக்கு தெரியும். அவர் நிறைய பாடல் பாடியிருக்கிறார். ஆனால் அவர் சின்ன சின்ன பாடல்கள் நிறைய பாடியிருக்கார். இந்த லக்கணத்தோடு உள்ள பாடல்களும் நிறைய பாடியிருக்கிறார். அது சொல்வார்கள், அதாவது முற்றிய ஆளியிலே அதை வந்து மோதி தெரியல் கட்டை கதிரிழவே கதிரவன் காட்சி அளித்தான் அடி என்று நிறைய பாடல்கள், அவற்றை பாடல்கள் நிறைய இருக்கிறது. அந்த கவிமணி தேதிய விநாயகனுடைய பாடலை படித்தால் நீங்கள் நிறைய இந்த பாடல்கள அர்த்தங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்து கட்டளை கலித்துறையை சொல்லி நாங்கள் எங்களுடைய இந்த செய்யுள் லக்கணத்தை முடித்துக் கொள்ள போகின்றேன். கட்டளை கலித்துறை என்பது இது முதற்சீர் 4 வெண்டலை பொருந்தி, கவனமாயிருக்கும்.
கடையொரு சீரும் கருவிளங்கனி பூவிளங்கனி சீர்கள் ஒன்றாக நேரசை முதலாய உடைய அடியொன்றும் 16 எழுத்தும் நிரேசை முதலாக உடைய அடியொன்றும் 17 எழுத்தும் உடையதாய், அதாவது ஏகாரத்தில் முடிய வேண்டும். இறுதியடி ஏ என்று முடிய வேண்டும். அதாவது ஒற்று நீக்கித்தான் இந்த அடிய எழுத்தை என்ன வேண்டும் என்ற நாங்க படித்தோம். குற்றெழுத்துக்கு பாடலை மதிப்பில்லை. அதாவது ஒற்றெழுத்துக்கு அதை ஒற்று நீக்கி எண்ண வேண்டும். அதாவது 5 சீருடைய நெடிலடி முதற் சீர் 4 பெரும்பாலும் ஈரதை சீராக வரும். இதுக்கு திருக்கோவையார் எங்களோட நூலே நாங்கள் படிக்கின்ற இந்த செய்யுள் லக்கணமே இந்த கட்டளை கலித்துறையில் தான் பாடப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இதுவரை எங்களுடைய இந்த பாடல்கள் பற்றி அறிந்து கொண்டோம். அதாவது திரும்ப நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாக்கள் 4 வகைப்படும். அதாவது திரும்ப திரும்ப சொல்கின்றேன். 1 ஆசிரியப்பா அல்லது அகவல், 2வது வெண்பா, 3வது வஞ்சிப்பா, 4வது கலிப்பா. இந்த 4 பாக்களும் பாவினங்கள் 3 வகைப்படும். தாளிசை, துறை, விருத்தம். அந்த தாளிசை துறை விருத்தத்தை வெண்பாவோடு சேர்த்து வெண்தாளிசை, துறை, வெண்துறை, வெளிவிருத்தம் என்று பாடினார்கள். ஆகவே அந்த அதே போல ஆசிரியர் பாடு, ஆசிரியர் தாளிசை, ஆசிரியர் துறை, ஆசிரியர் விருத்தம் என்று அந்த பாவினங்களை சொன்னார்கள். அதே போல வஞ்சிப்பாலை, வஞ்சி தாளிசை, வஞ்சி துறை, வஞ்சி விருத்தம் என்று நாங்கள் படித்தோம். இந்த அடுத்து கலிப்பாவோடு கலித்தாளிசை, கலித்துறை, கலி விருத்தம் என்று படித்தோம். ஆனா அவற்றை எல்லாவற்றையும் விட 2 கட்டளை அதாவது பாக்கள் இருக்கிறது. 1 கட்டளை கலிப்பா, மற்றது கட்டளை கலித்துறை. ஆகவே இது 2ம் வித்தியாசமான பாடல்கள். கட்டளை என்ற சொல்லு எழுத்தெண்ணி பாடுதல். நீங்கள் இந்த யாப்பிலக்கணத்தை திரும்ப படித்து பாருங்கள். ஆனா அந்த பாடல்கள் கூட, யாப்பிலக்கண பாடல் கூட கட்டளை கலித்துறையாகத்தான் இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த பாடலை திருப்பி திருப்பி படிக்க வேண்டும். இது என்னுடைய இதே வேளையிலே நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த புலவர் குழந்தை என்பவர் இந்த கலிப்பா பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்பதையும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்கார். அதையும் பார்ப்போம், உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லி இருக்கிறார். கலிப்பாவும் அதான் இனமும். கலிப்பா, ஒத்தாளிசை கலிப்பா, வெண்கலிப்பா, கொச்சக கலிப்பா, உரல் கலிப்பா. நாங்கள் இங்கேயும் படித்தோம் 4 வகைப்படும் என்று. ஒத்தாளிசை கலிப்பா, நேரிசை ஒத்தாளிசை, அதையும் நாங்கள் படித்தோம். அம்போதரங்க ஒத்தாளிசை, வண்ணக ஒத்தாளிசை என்று சொல்லப்படுகிறது. என்ன 3 வகைப்படும். வெண்கலிப்பா ஒரு வகை. கொச்சக கலிப்பா என்ன சொல்றார்? தரவு கொச்சக கலிப்பா, தரவின் நாங்கள் படித்த மாதிரி தரவினை கொச்சக கலிப்பா, சிற்றாளிசை கொச்சக கலிப்பா, பகுராளிசை கொச்சக கலிப்பா, மயங்கிசை கொச்சக கலிப்பா என 5 வகைப்படும். உரல் கலிப்பா ஒரு வகை. அதாவது கலிப்பா 10 வகைப்படும் சொல்லப்பட்ட இனம் கலித்தாளிசை, கலித்துறை, கலி விருத்தம், அதையும் சொன்னார். அடுத்து கலிப்பாவின் லக்கணம், பொது லக்கணம் நாங்கள் படித்தது திரும்பவும் இருக்க பார்ப்போம். கலிப்பாவில் தேமா புளிமா என்னும் மாச்சி 2ம், கருவிளங்கனி கூவிளங்கனி என்னும் விளங்கனி சீரும் அல்லாத 8 சீர். எந்த கலிப்பாவிலும் தேமாவும் பெறக்கூடாது, புளிமாவும் பெறக்கூடாது, கருவிளங்கனியும் பெறக்கூடாது, கூவிளங்கனியும் பெறக்கூடாது. மற்ற எல்லா சீர்களும் பெறலாம். 2ம் அல்லாத 8 சீரும் வரும். 7 தளைகளும் எல்லா தளையும் வரும். பெரும்பாலும் கலித்தளையே வரும். நாங்க படித்தோம் கலித்தளை என்றால் என்ன. அதாவது 3 அசை சீரிலே, அதாவது நேரசை இருந்தால் இறுதியாக அடுத்த வார அசையும் நாங்கள் படித்தோம் வெண்பாவுக்கு நேரடியாக வரும் என்று, அது வெண் சீர் என்றும், கலிப்பாவுக்கு வரது அதையே வரும் என்பதையும் படித்தோம். மாறி அசை வரும் என்பதை படித்தோம். ஆகவே இவை 6ம், அதாவது தரவு, தாளிசை, அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல்லு, சுரிதகம் என்னும் 6ம் கலிப்பாவின் உறுப்புகளாகும். ஒவ்வொரு உறுப்புகளை சொல்கிறார். தரவு இது கலிப்பாவின் முதல் உறுப்பு. தரவு எழுத்து என்பன ஒரு சொற்கள். பிடரி இங்கு தலை. தாளிசை என்பது பாட்டின் 2வது உறுப்பு. நாங்கள் படித்தோம். தாளிசை என்பது பாட்டின் 2வது உறுப்பு. அராகம் என்பது இசை, இது முடுக்கி வரும். அராகம் என்னும் தனிச்சொல்லே முதல் எழுத்து இழந்து ராகம் என வடசொல் வடிவு பெற்று பின்னர் ராகம் என வழங்கி வருகிறது. அராகம், வண்ணகம், முடுக்கியல், அடுக்கியல் என்பன ஒரு சொற்கள். அடுத்து அம்போதரங்கம். இது அதாவது தரங்கம் என்பது கடல். கடலிலே போல வரும் என்று நாங்கள் பார்த்தோம். அம்போதரங்கம்
இது கடல், அதாவது ஈரடி 2 பேரண்டு என்று சொல்லுவார்கள், ஓரடி 4 அளவன் என்று சொல்லுவார்கள், உச்சீர் 8 இடையன் என்று சொல்லுவார்கள். இப்படி ஒரு பேர் வைத்திருக்கிறார். சொல்லு பொருள் தொடர்புடையதாய் ஓரதை அல்லது சீர் தனித்து வருதல் இது அடுத்து சுரிதகம் அடங்கியல் அதாவது வெண்பாவாகவும் ஆசிரியப்பாகவும் வரும். இப்பெயர் வேறுபாடுகளுக்கு பழந்தமிழ் நூல்கள் பயில்வன. இவற்றை மனப்பாடம் செய்ய இவ்வுறுப்புகளின் இயல்பினை எடுத்துக்காட்டு கண்டுகொள்க. அதாவது இந்த அடுத்து கொச்சை கலிப்பாண்ட என்று அவர் சொல்லி இருக்கிறார். நாங்கள் இங்கே படித்து விட்டோம் கொச்சை கலிப்பாவை பற்றி. அடுத்து கட்டளை கலிப்பா என்றால் என்ன, அதை நாங்கள் படித்தோம். தேமாபுளிமா என்னும் மாச்சீரை முதற்சீராகக்கூடிய நாற்சீரடி முதலதையின் நேரதையின் தேமாவாயில் 11 எழுத்துக்களும் முதலையில் நிறையதையாயின் புளிமாவாயில் 12 எழுத்துக்களும் பெற்றும் இது ஓர் அரையடியாகி இத்தகைய அரையடி 2 கொண்ட அடி 4 வருவன கட்டளை கலிப்பா எனப்படும். எழுத்தெண்ணும் போது உற்று நீக்க எண்ண வேண்டும். இது கட்டளை கலித்துறைக்கு முக்கும். எழுத்தண்ணி பாடுவதால் இது இப்பெயர் பெற்றது. இப்படி இது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த நூலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களையும் நீங்கள் குறித்து பாருங்கள். அல்லது அவர்களுடைய இந்த இனங்களை பற்றி அதாவது கலித்தாளிசை, கலித்துறை, கலி விருத்தம் பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த 4 பாடல்களையும் நாங்கள் பார்த்தோம், பாவினங்களை பற்றியும் பார்த்தோம். எனவே நீங்கள் திரும்ப திரும்ப இவற்றை படித்தால்தான் இந்த பாக்களை பற்றியும் பாவினங்களை பற்றியும் தெரியும். ஆகவே திரும்பவும் நீங்கள் இந்த இதுவரை நாங்கள் கற்பித்த ஒவ்வொன்றையும் கவனமாக நீங்கள் படிக்க வேண்டும். படித்தால்தான் அது விளங்கும். அதாவது நாங்கள் நிறைய விஷயங்களை படித்திருக்கின்றோம். அவற்றையும் திரும்ப பார்ப்போம் என்னென்ன படித்திருக்கின்றோம் என்று. குரல் வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, அளவியல் வெண்பா, நேரிசை பகுருடி வெண்பா, இன்னிசை பகுருடி வெண்பா, நேரிசை கலிவன்பா, இன்னிசை கலிவன்பா, நேரிசை ஆசிரியப்பா, இனக்குரல் ஆசிரியப்பா, இளமண்டில் ஆசிரியப்பா, அடிமறை மண்டில் ஆசிரியப்பா, கொச்சக கலிப்பா, கட்டளை கலிப்பா, கலித்தாளிசை, குரலடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா என்பது பாக்கள். இந்த இனங்களில் குரல்வன் தென்துறை, ஆசிரிய விருத்தம், கலித்துறை, கட்டளை கலித்துறை, கலி விருத்தம், வஞ்சித்தாளிசை, வஞ்சித்துறை, வஞ்சி விருத்தம். ஆகவே இவற்றையெல்லாம் நிறைய கற்றுவிட்டோம். ஆகவே நீங்கள் எழுதினால்தான் இவையெல்லாம் புரியும். தொடர்ந்தும் நாங்கள் இந்த திதி வெண்பாவை பற்றி, ஏனென்றால் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே ஒரு வழக்கம் இருக்கிறது. திரும்ப உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பிறந்தவர்களுடைய திதியை பார்த்து அதுக்கு திதி வெண்பா எழுதுவார். அது அன்று உங்களுக்கு ஒரு திதி வந்து எத்தனை பேர் அதை எழுதினீர்களோ தெரியவில்லை. எழுதியிருந்தா நீங்கள் இதில் போட்டிருந்தா நாங்கள் பார்த்திருப்போம். ஆகவே திதி வெண்பா எழுதும் பொழுது திரும்ப அதை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது முக்கியமான ஒரு வெண்பா, திதி வெண்பா. திதி நிர்ணய வெண்பா, அது சும்மா திதி வெண்பா நிர்ணயம், அந்த திதி வெண்பாவாக இருக்க வேண்டும். அப்படி என்ன நேரிசை என்றால் என்ன, 2வது அடியில் ஒரு தனிச்சொல்லு வர வேண்டும். அளவடி வெண்பாவை அளவடி என்ன 4 அடியோட இருக்க வேண்டும். அளவடி என்று அளவடியாகவும் இருக்க வேண்டும், அதே வேளையில் நேரிசையாகவும் இருக்க வேண்டும். அளவடி நேரிசை வெண்பாதான் திதி நிர்ணய வெண்பா. அந்த திதி நிர்ணய வெண்பாவிலே ஒருவர் என்ன நாங்கள் சொல்லுவோம், நீங்க சைவப்புலர் நல்லா படித்திருப்பீர்கள். ஒருவர் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை அவருடைய எல்லா கடமைகளுக்கும் எல்லா கிரியைகளுக்கும் அவருடைய நட்சத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. அதான் எங்களுடைய நாங்கள் இந்த பிறந்த நாளை கொண்டாடாமலே விட்டதே அதான். என்ன ஒரு எங்களை ஆங்கிலேயுடைய தேதியை நாங்கள் பிறந்த நாளாக வைக்க முடியும். அதனால வேற நட்சத்திரம் இருக்கும். எங்களுக்கு முக்கியம் பிறந்த ஒரு ஆன்மா அது உயிர் வாழும் வரையும் அதனுடைய நட்சத்திரத்தை வைத்துத்தான் நாங்கள் எல்லாவற்றையும் செய்கின்றோம். அதுக்காகத்தான் நீங்க நட்சத்திரத்தை பற்றி படித்திருக்கோம். 27 நட்சத்திரத்தை பற்றி எல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். நீங்க பஞ்சாங்கத்துல பார்க்கலாம், எந்த திதி எந்த நட்சத்திரம் எல்லாம், அந்த நட்சத்திரத்துடைய முதல் எழுத்து, நீங்க பிறந்த நட்சத்திரத்தை தெரிந்தால் பல விடயங்களை பஞ்சாங்கத்தில் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த நட்சத்திரத்தை நாங்கள்
வாழ்நாள் இருக்கும் பொழுது பயன்படுத்துகிறோம். திதி என்பதை இறந்த பின் பயன்படுத்துகிறோம். ஒரு இறந்து விட்டால் அவருடைய திதியைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எந்த திதியில் இறந்தார்? அபர கிரியைக்கு முக்கியமானது திதி. பூர்வ கிரியைக்கு முக்கியமானது நட்சத்திரம், அபர கிரியைக்கு முக்கியமானது திதி. திதியை நீங்கள் எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை பற்றி பல முறை சொல்லி இருக்கின்றேன். அதாவது திதி 2 விதமான விஷயம் இருக்கிறது. ஒன்று எங்களுடைய அமாவாசை, மற்றது பருவம் பூரணை. பருவத்தின் பின்வார திதிகள் எல்லாம் தேவரைக்குரிய திதிகள். ஆகவே இதை நாங்கள் சொல்லுவோம் கிருஷ்ணபட்ச திதிகள். அதாவது அமாவாசைக்கு பிறகு வார திதிகள் எல்லாம் வளர்புற திதிகள். இவையை நாங்கள் பூர்வபட்ச திதிகள் அல்லது சுக்கிலபட்ச திதிகள் என்றும் வளர்புற திதிகள் என்றும் அழைப்போம். ஆகவே திதிகள் இந்த 14 மாறி வரும். அதாவது அபரபக்க திதியாகவும் பூர்வபக்க திதியாகவும் அல்லது சுக்கிலபட்ச திதியாகவும் கிருஷ்ணபக்க திதியாகவும் அல்லது வளர்புறை திதியாகவும் தேவரை திதியாகவும் வரும். ஆகவே நாங்கள் இந்த வளர்புறை என்ற தேவரை என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை. சுக்கிலபட்சம் அபரபக்கம், அதாவது சுக்கிலபட்சம் அபரபக்கம் பயன்படுத்துவோம். அதே போல கிருஷ்ணபக்கம் அபரபக்கம் என்று பயன்படுத்தும். ஆகவே நாங்கள் சொல்வது இந்த 4 சொற்களை தான் சொல்கின்றோம். ஆகவே திதியை நீங்கள் எந்த திதி என்று முதல் பார்க்க வேண்டும். பார்த்தபின் அந்த திதி எந்த மாதத்தில் இருக்கிறது, எந்த வருடத்தில் இருக்குது, 3ஐயும் நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக அந்த திதி ஒன்பாவிலே இறந்தவருடைய பெயர் என்ன பண்ணா நிறைய சேர்க்கலாம். அது நிறைய நிறைய எழுத வேண்டி வரும். வெண்பா 4 அடியில் உள்ள வெண்பா, அது ஒருத்தர் இறந்த ஆண்டு, இறந்த மாதம், இறந்த திதி, அவருடைய பெயர், இந்த 4 விஷயத்தை சேர்த்து நீங்க திதி வெண்பா எழுதலாம். இதை பற்றி நான் எங்களுடைய சைவநாதத்திலே விளக்கமா ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறேன். அதை நீங்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் சைவநாதத்தை எடுத்து திதி நிர்ணய வெண்பா பற்றி ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த திதி நிர்ணய வெண்பா பற்றி நாங்கள் என்ன மேலும் தெரிந்து கொள்ள வேண்டியது, வெண்பாவுடைய லக்கணத்தை சரியா தெரிந்து கொள்ள வேண்டும். வெண்பா எப்படி இருக்கும்? நாட்சீர் அடியில் இந்த திதி நிர்ணய வெண்பா நேரிசை, அதாவது அளவியல் வெண்பா, அளவடி வெண்பான்னா 4 அடி அளவடி என்று சொல்லுவோம். முச்சீரடியை சிந்தடி என்று சொல்றோம். இருசீரடியை 2 அடி உள்ளதை நாங்கள் குரல் அடி என்று சொல்றோம். அதாவது 5 ஈரடை நெடிலடி என்று சொல்லுகின்றோம். அரசீரடியை கலிநடில் அடி என்று சொல்லுகின்றோம். இப்படி மணிவாத பெருமான் நிறைய அந்த விருத்தங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். கலிநடில் அடி, ஆசிரிய விருத்தம், அப்படியெல்லாம் நிறைய பார்க்கலாம். அப்படி இந்த அடிகளை பற்றி எல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அளவடி என்பது 4 அடி உள்ள ஒரு வெண்பா, அளவடி வெண்பா. அந்த அளவடி வெண்பா என்ன இருக்க வேண்டும்? நேரிசை வெண்பாவாக இருக்க வேண்டும். அந்த நேரிசை வெண்பாவில் என்ன சேர்க்கப்பட வேண்டும்? இறந்தவருடைய ஆண்டு, அவருடைய மாதம், அவருடைய திதி, இது முன்னும் மாறக்கூடியவை. ஆகவே ஆண்டு, மாதம், திதி இது முன்னையும் சேர்க்க வேண்டும். அடுத்து அவருடைய பெயரையும் சேர்க்க வேண்டும். ஏன்னா யாருக்கு தெரியாதங்களை தாழ்வான். ஆகவே அவருடைய பெயரைத்தான் சொல்லி நாங்கள் அழைக்கிறோம். ஆகவே இந்த பெயர் என்பது இறந்த பின்னும் வழங்கப்படுகிறது, இருக்கும் பொழுது வழங்கப்படுகிறது. ஆக இந்த பெயர் அது அப்படியே நிரந்தரமாக இருக்கும். அவர்களுடைய பெயரை வைத்து வெண்பாவுக்குரிய லக்கணத்தை கட்டாயம் நீங்கள் சொன்னேன். அளவடி வெண்பா, நேரிசை அளவடி வெண்பா என்றால் அதாவது 4 அடி இருக்கும். முதல் 3 அடியும் 4 சீரும், இறுதி அடி முச்சீராய் முடியும். முடியும் சொல்லு இறுதி சீர் காசு பிறப்பு நாள் மலர் என்ற வாய்ப்பாட்டில் முடியும். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றது வெண்பாவிலே 2 தலை கட்டாயம் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று இயற்சீர் வெண்தலை, மற்றது வெண்சீர் வெண்தலை. அதை உங்களுக்கு சொல்லி சுருக்கமாக பார்க்கிற வழி சொல்லி தந்தீர்கள். 2 அசையில் ஒரு சீர் இருந்தால் எந்த அசை இறுதியாக இருக்கிறதோ அடுத்த வார சீர்கள் முதல் அது அதற்கு எதிரான அசை இருக்கும். இதை நாங்கள் இயற்சீர் வெண்தலை என்றுவோம். 3 அசை உள்ள சீரிலே காய்ச்சீராகத்தான் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த காய்ச்சீரில் இருக்கிற நேரசைக்கு அடுத்த வார சீரில் வார முதல் அசையில் நேரசையாக இருக்கும். ஆகவே இது அந்த இயற்சீர் வெண்சீர் வெண்தலை என்று நாங்கள் அழைக்கிறோம். மற்ற வெண்பாவிலே காய்ச்சீர் தான் இருக்க வேண்டும். அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த வெண்பாக்களை படிப்பிக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு விகற்ப வெண்பா, 2 விகற்ப வெண்பா என்று. ஒரு விகற்பம் என்றால்
நாங்கள் எதுகை பற்றி படித்தோம். எதுகை சொல்லு 4 ஒரே மாதிரி இருக்கிறது. ஒரு விகற்ப வெண்பா. இருவிகற்ப வெண்பா என்றால் முதல் 2 அடியும் ஒரு எதுகையாகவும் அடுத்து வர 2 அடியும் வேறு எதுகையாகவும் இருக்கிறது. நீங்கள் ஞாபக பாடல்களை பார்க்கலாம். அதாவது சில 4 ஒரு அதிகாரி உதாரணம் என்று சொல்கின்றோம். அதாவது பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்கக்கரி முகத்து தூமணியே. அப்ப இதுல 2 அடி ஒரு மாதிரி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு 4 கலந்து உனக்கு நான் தருவேன். மேலே உள்ள 2 அடியும் பாலும் 4 மணி முடிந்து கோலஞ்செய்யும் அதே எதுகை சொல்லு. துங்கக்கரி முகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் அவையார் கேட்டது. துங்க சங்க இது இன்னொரு எதுகை. ஆகவே இது அதான் எது சொல்லுவோம் நாங்கள் ஓர் எதுகையா இருந்தால் அதான் என்னன்னு சொன்னோம், ஒரு விகற்பம் என்று. ஈரசையா இருந்தால் இரு விகற்பம் என்று சொன்னோம். ஆகவே இப்படி வெண்பாலே விகற்பத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், தனிச்சொல்லையும் பார்க்க வேண்டும். அடுத்தது இந்த தலையையும் பார்க்க வேண்டும். இதை பார்த்து நீங்க நிச்சயமா பாட்டு எழுதினா அந்த பாட்டில் எவரும் பிடிக்க முடியாது. மற்றது பாட்டிலே சில ஆழமான கருத்துக்களை உள்வாங்க வேண்டும். சில இடங்களில் நல்ல சொற்களை பயன்படுத்தலாம். இப்ப சில இடங்களில் அவருடைய பெயரை நாங்கள் அசையிடும் போது, அதாவது விளக்கிடும் பொழுது, அந்த விளக்கிடும் பொழுது எங்களுக்கு அசை சரிவராவிட்டால் அதுக்கு ஏதாவது சொல்லுகளை சேர்த்து அதை விளக்கிடலாம். ஆண்டை நாங்கள் சேர்க்கும் பொழுது ஆண்டு இப்ப உதாரணமாக அடிக்கடி இந்த 60 ஆண்டுகளும் மாறிக்கொண்டிருக்கும். இப்ப அதான் முதல் சுபகிருதி இருந்தது, சோபகிருதி இருந்தது, இப்ப குரோதி வந்துட்டு. ஆக இதெல்லாம் இந்த முதல் குரோதி எத்தனை அசை உள்ள சொல்லு நீங்கள் பார்க்கணும். ஊனாரோவன்னா அது நிறைய ஒரு அசை. ஆக குரோதி பழைய போன வருஷம் சோபகிருது. சோபகிருது என்றது சோவன்னா தனியா நிறைய அசை. பானா கீனா சோபன்னா நேரசை, பானா கீனா நிறையசை. அப்ப நேர் நிறை வர தூணா நேரசை. அப்ப சோபகிருது தூ. இப்படி நாங்கள் அதை 3 வச்சு அதுல இணைக்கிறோம். சோபகிருது அப்படி உள்ளது. ஆண்டு என்றது அன்றைக்கு ஒரு அம்மையார் கேட்டா ஆண்டு என்று தனி எழுதினால் அப்படி என்று அதை நீங்க மாத்தலாம். அதாவது சீர்முகவும் இந்த ஆண்டு சோபகிருது ஆண்டு அப்படி ஆண்டுக்கு ஒரு அடமொழி கொடுக்கலாம். ஆண்டது என்று நீங்க மாத்தலாம், ஆண்டதில் என்று மாத்தலாம். இப்படி உங்களுடைய அசைகளுக்கு ஏற்ற மாதிரி, இந்த உங்களுடைய தலைகளுக்கு ஏற்ற மாதிரி பாடலை பாடலாம். ஆகவே நீங்கள் நிச்சயமாக திதி நிர்ணயம் எழுத தெரிய வேண்டும். அதே போல அகவல் எழுத தெரிய வேண்டும். அதே போல வஞ்சிப்பா ஒன்று கேட்டா வஞ்சிப்பா வஞ்சித்தலை 2ஐயும் வைத்து அது வஞ்சிப்பா 2 வகைப்படும். அதான் குரலடி வஞ்சிப்பா, குரலடி என்றால் இரு உள்ளது வஞ்சிப்பா, இந்த அடி என்றால் முச்சில் உள்ளது வஞ்சிப்பா. கலிப்பா பற்றி நாங்கள் இப்பொழுது படித்தோம். கலிப்பா கொஞ்சம் ஆழமானது. அதே சாதாரண கலிப்பா நீங்கள் எழுதலாம். ஆனா கட்டளை கலிப்பா என்னும் பொழுது நீங்கள் எழுத்தை எண்ணித்தான் பார்க்க வேண்டும். அதாவது ஒற்றை எழுத்தை தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் என்ன வேண்டும் அது சொல்லியிருக்காங்க நிபந்தனைகள். இதுக்கு இத்தனை எழுத்து அடி என்னதுல தொடங்கினா இத்தனை எழுத்து, எந்த அசையில தொடங்கினா இத்தனை எழுத்து. அதேபடி நீங்கள் அந்த கட்டளை கலிப்பா எழுத வேண்டும். அது அந்த காலத்தில் புலவர்கள் பெரிய நூல்களை பாடுகிறார்கள். அந்த நூல்கள் எல்லாம் இந்த கட்டளை கலிப்பா ஒரு பாடல். 4 மணி மாலை என்ற அம்மா ஒரு நூலை காட்டினா அது மிக அருமையான நூல். அதிலே ஒரு ஆசிரியப்பா, அடுத்து ஒரு வெண்பா, ஒரு கட்டளை கலிப்பா, ஒரு விருத்தம், 4 விதமான பாடல்களை பாடி இறைவனை போட்டி இருக்கிறார்கள். ஆகவே 4 மணி. அதேபோல 4 மணி கடிகை என்ற ஒரு நூல் இருக்கிறது, 4 மணி மாலை என்று இருக்கிறது. இறைவனுக்கு 4 பாடல்களை மாலையாக தொடுப்பதாக அந்த பாடல். அப்படியே நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஆக நீங்களும் இந்த செய்யுள்ள கணத்தை நன்றாக கற்று பாடக்கூடிய ஆற்றல் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, திரும்ப திரும்ப இது படித்தான் விளங்கும். இது ஒரு புது பாடமாக தெரியும். நீங்கள் புது பாடம் இது ஒரு எல்லோரும் மறந்து எல்லோரும் இதை கவனிக்காத ஒரு பாடம். அதாவது மாறிவிட்டது. தங்களுடைய புலமை கொடுத்த வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்களும் நிச்சயமாக புலவர்களாக இருந்தால் அந்த அருள் உங்களுக்கும் கிடைக்கும். என்ன நீங்கள் இந்த செய்யுள் லக்கணத்தை நிறைய கற்றிருக்கிறீர்கள், அதனுடைய அர்த்தத்தை புரிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் அந்த இறைவனை பாடக்கூடிய அந்த வல்லமை தானாக வரும். உங்களுடைய இலங்கையில் ஒரு வழக்கம் இருக்கிறது, சைவ புலவர்கள் என்றால்
அவர்களுக்கு சைவத்தை பற்றி சகலதும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஏதாவது எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்திய அனுபவத்தை சொல்றேன். நான் இங்க வன்னியில கடமை புரிந்தாலும் சரி, கல்யாணங்கள் இந்தியாவில இருக்கும் பொழுதெல்லாம் இந்த சைவ புலவர் என்றால் அவர்களுக்கு சைவத்தை பற்றி எல்லாம் தெரியும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா மற்றவர்களுக்கு. ஆக நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். தெரியாவிட்டால் நாங்கள் அதை மழுப்பிவிட தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் அதை படித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது இந்த பஞ்சாங்கம் பார்க்கறதெல்லாம் திதி பார்க்கறதெல்லாம் சைவ புலவர்களுக்கு தான் தெரியும். அதே போல பாட்டு பாடக்கூடிய ஆற்றல் நீங்கள் பாருங்கள், பிஏ பட்டதாரிகள் எம்ஏ பட்டதாரிகளுக்கு இந்த செய்யுள்ளக்கணம் சேர்க்கப்படவில்லை. ஆகவே நீங்கள் அதாவது மேலிடந்த வாரியாக படித்திருப்பார்கள், இதை ஆழமாக படிச்சிருக்க மாட்டார். ஆக சைவ புலவர்களாகிய நாங்களும் இந்த பண்டிதர் படிக்கிறார்களும் தான் நிச்சயமாக இந்த செய்யுள்ளக்கணத்தை நீங்க ஆழமாக படிக்கின்றோம். ஆகவே செய்யுள்ளக்கணம் படித்தா நீங்கள் பாட்டு எழுதக்கூடிய ஆற்றல் பெற வேண்டும். எத்தனையோ ஆலயங்களை வந்து கேட்பார்கள், ஐயா எங்களுடைய கோயிலுக்கு ஒரு ஊஞ்சல் பாட்டு எழுதிட்டாங்க, ஆனா அதுக்காக இன்னொரு எழுதிய ஊஞ்சல் பாட்டில அந்த சொற்களை மாத்தி போட்டு இடத்தை மாத்தி போட்டு கொடுத்தா அது பாட்டாகாது. நீங்கள் அந்த ஆலயத்தின் வரலாறு அதெல்லாம் அந்த ஊஞ்சல் பாமாலை எப்படி இருக்கிறது என்று அநேகமான ஆலயங்களை நான் இந்த தவறை கண்டிருக்கிறேன். ஒரு ஆலயத்திலே கும்பாஜம் நடத்திய குருக்கள் ஐயா சொன்னார், அது ஊஞ்சல் பாட்டு, என்னோட பழைய பாட்டு ஒன்று கிடையாது, மாத்தி போட்டுதான். அப்படியெல்லாம் நாங்கள் இந்த பாடல்களை மாத்தி செய்யக்கூடாது. நாங்கள் புதுக்க எழுதி கொடுக்க வேண்டும். ஊஞ்சல் பாமாலை உண்மையான ஒரு தத்துவமான பாடல், இறைவனுடைய அருளை சொல்லுகின்ற பாடல், இறைவனுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பாடல், அந்த ஆலயத்தின் சிறப்பை சொல்லுகின்ற பாடல். ஆகவே அந்த ஊஞ்சல் பாமாலை நீங்கள் பாட வேண்டும். அதே போல அகவல்கள் பாட வேண்டும். அதாவது விருத்தங்கள் நிறைய பாடலாம். எங்களுடைய சைவ புலவர் ஒரு வைத்தியர் அம்மையார் இருந்தா அவர் நிறைய இந்த விருத்தங்கள் பாடினா அவர் எங்களுடைய சைவ புலவருக்கு இந்த படித்து இந்த யாபிலகிறதுக்கு எனக்கு அம்மையார் சொன்னா, ஐயா முந்தி நான் நிறைய பாடியிருப்பேன், என்ன பாடல் என்று எனக்கே தெரியாது. இப்ப நான் பாடுகின்ற பாடல் எல்லாம் என்ன வகையான பாடல், எப்படி பாட வேண்டும் என்பது அவர் நிறைய பாடியிருக்க ஆலயங்களுக்கு. அதே போல எங்களுடைய சைவ நிறைய பேர் நிறைய பாடியிருக்கிறார்கள். அதாவது அப்படி பாடுகின்ற பாடல் அவர்களுக்கு என்ன பாடல் என்று தெரியாமல் பாடியிருக்கிறார்கள். பின்னர் இந்த சைவ புலவராகி பட்டம் பெற்ற பின்பு அதை துறவு கற்று நிச்சயமாக சரியாக பாடியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சைவ புலவர் என்று நீங்க சொன்னால் உங்களுக்கு நிச்சயம் ஒருவருடைய இறந்த திதி பார்க்க தெரிய வேண்டும், அவருக்கு திதி வெண்பா பாடி கொடுக்க வேண்டும், ஆலயத்துக்கு ஊஞ்சல் பாட்டு பாட வேண்டும், ஒருவருக்கு வாழ்த்து பாட வேண்டும், இறந்த ஒருவருக்கு கல்வெட்டு பாட வேண்டும். இந்த கல்வெட்டு பாடுறது அவருடைய வரலாறை நீங்க அகவல்ல பாடி தள்ளுவாரு. அது சுகமானது. தேமாபுளிமா கருவிளங்கூடம் ஊரை பற்றி சொல்லி, அவர் வாழ்ந்த இடத்தை பற்றி சொல்லி, அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லி, அந்த ஊருக்கு சிறப்பை பற்றி சொல்லி, அப்படியே 100 அடி 150 அடி 120 அடி இப்படி எத்தனையும் அடிகள் தொடர்ந்து பாடுவதுதான் கல்வெட்டு. இறந்த ஒருத்தருக்கு பாடுவது அது கல்வெட்டு. அது அப்படி வரலாறு. அதாவது ஆனால் நான் நிறைய வன்னியில இருக்க அனுபவம் ஒன்று, நிறைய கல்வெட்டு பாடினேன். சாவி பஞ்சாச்சலம் ஐயா ஒரு நாள் என்னை அழைத்தார், தம்பி இன்று கொடுத்த கல்வெட்டு பாடுவதை நிப்பாட்டுனார். நான் கேட்டேன், ஐயா ஏன் ஐயா, இந்த கல்வெட்டில நீங்க பாடிய எல்லா கல்வெட்டிலும் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? நான் அது தெரியாத ஐயா. ஆகவே இந்த கல்வெட்டில நீங்கள் நிறைய பொய்யும் சொல்ல வேண்டியிருக்கும். ஆகவே கல்வெட்டை பாடுவதை நிறுத்தி ஆலயங்கள் இறைவனுக்கு பாடுங்கள். ஆகவே இந்த பாடல்ல நிறைய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், எனக்கு இன்னொரு அனுபவம். எப்படி சாவி பஞ்சாச்சலம் ஐயா கிளிநொச்சி கண்ணன் கோயிலுக்கு அதாவது இறைவனுக்கு ஒரு பாட்டு பாடினார். அதாவது அந்த கண்ணனுக்கு ஒரு பாடல், அந்த பாடல்ல அது விருத்த பாடல் தான். அதே ஐயா கண்ணனை பற்றி அதே நிறைய ஒரு பெரிய ஆழமான ஆள். அவர் அந்த பாடல்ல பாதாதி கேசம் சேதாதி பாதம் என்றெல்லாம் இருக்கிறார். இந்த திருக்குறுகாட்டு படிய பாருங்க. பாதாதி கேசம் என்றால் பாதத்திலிருந்துதான் துவங்காது. அதாவது சொல்வார்கள், அதனுடைய நக்கீரர் உலகம் உவப்ப பலனில் திரிதர் பலர் புகழ் ஞாயிறு கடைக்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேர்விழன் கருளி உருணத்தாங்கிய மதனுடைய நோன்றாள். முருகனுடைய பாதத்திலிருந்து தான் போற. ஆகவே இந்த பாதத்திலிருந்து வாழ்த்துவது இறைவனை, தலையிலிருந்து வாழ்த்துவது மனிதரை. ஆகவே இந்த உங்களுடைய பஞ்சாச்சலம் ஐயா அந்த கண்ணனுக்கு ஒரு பாட்டு பாடினார். அதிலே ஐயா சில இடங்களில் தலையில இருந்து வாழ்த்தினார். நான் ஒரு கேள்வி, ஐயா என்னையா எப்படி செய்றீங்களா? அவர் எனக்கு சொன்னார், தம்பி கண்ணனுடைய பிறப்பை பற்றி உனக்கு தெரியுமா? அந்த கண்ணன் மனிதனாக பிறந்தபடியால் அவனை மனிதனாகவும் சொல்லத்தானே வேண்டும்.
அதான் புலவருடைய பெருமை. அதுல சொல்லப்படுகிறது, அதான் கண்ணுடைய பிறப்பு உங்களுக்கு தெரியும். இதே பாடல்ல சொல்வார்கள், நாமம் மீ நாளி நாமம் மீ நாமை நாமம் மீ நாம நரசிம்மத்தோடு வாமனன் பரசுராமன் வானவர் தொழுன்றாமன் வாமலி வாசுதேவன் பலதேவனுடன் கல்கி ஆய்வ பத்துந்தானே அரியவதாரம் என்பது இதெல்லாம் பாடல்ல நிறைய இருக்கிறது. இவருடைய தலைவரையா சொன்னது போல நிகண்டு நாமதீப நிகண்டு, அதாவது எழுத்துக்களுக்கான நிகண்டு, பொருள் நிகண்டு, எத்தனை நிகண்டுகள் நூல்கள் இருக்கிறது. கிடைத்தவற்றை எடுத்து படியுங்கள். ஒரு சொல்லுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் புலவர்களுக்கு தேவை. புலவர்கள் நிறைய சொல்ல வேண்டும். அதாவது சொல்வார் கம்பர் ஒரு பொருளை எப்படி பெருமையாக சொல்வான்னு பாருங்கள். ராவணனுடைய அம்பை சொன்ன கம்பர், அதாவது வேலுவை உருவும் என்றார், விடுகடந்தேகும் என்றார், பாரினை பிளக்கும் என்றார், அடுத்த பாதாளத்துள்ளும் செல்லும். ராமனுடைய அந்த அம்பின் வலிமையை சொல்ல வந்த கம்பர் சாதாரண அம்பா சொல்லாமல் அந்த ராமனுடைய அம்பு வேறு வலியை பிளக்கும், உள்கடந்து ஆகாயத்திலே செல்லும், பாரினை பிளக்கும், இந்த உலகத்தை பிளக்கும், பாதாளத்துள்ளில் அவ்வளவு வலிமை வாய்ந்ததுன்னு இப்படி புலவர்கள் மிகப்படுத்தி சொன்னாலும் அதிலே அர்த்தம் இருக்கிறது. ஆகவே நீங்களும் புலவர்களாக இருக்கிறீர்கள். சைவ புலவர்கள் என்ற அந்த புலவர் என்ற அடமொழிக்கு ஏற்ற மாதிரி திகழ வேண்டி எல்லாம் வல்ல இறைவன் அந்த அருளை உங்களுக்கு தருவான் என்று சொல்லி இதுவரை காலம் இந்த செய்தி பற்றிய பாவும் பாவினம் என்ற தலைப்பின் கீழே 4 பாக்களை பற்றியும் பாவினங்களை பற்றியும் கூறியிருக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது தயவு செய்து எழுத்து மூலம் அல்லது தொலைபேசி மூலங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிய விளக்கங்கள் தருவோம். உங்களுடைய தில்லமணி அம்மையால தொடர்பு கொண்டால் அவ எங்களுக்கு தெரியப்படுத்துவார். நான் அதுக்குரிய விளக்கங்களுக்கு தருவேன். ஆகவே எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சொல்லுங்கம்மா. கமலா மிஸ் ஆமா. திருமுறை ஆனந்தி அம்மாவ காணையில் கூப்பிடுறேன் பரவா. வேறும் கதைக்கிறேன்டா கதை கட்டும். நான் அதுக்குள்ள ஆனந்தி அம்மா கேளுங்க. அறுவடை சொல்லி அது கேட்டு வரவழி விளங்காத வழியுமே கேளுங்க. அன்மீட் பண்ணிட்டு கேட்கலாம் வேறண்டாலும். நன்றி ஐயா. நீங்க அருவி மாதிரி போய்கொண்டிருந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாத்தையும் உள்வாங்குறதுன்னா நாங்க திருப்பி படிக்கணும்ன்றதை நீங்க நினைவுபடுத்தீங்க. மிக்க நன்றி. நாங்க பயிற்சியம் செய்ய வேணும்ன்றதான் இதுல இருந்து உங்களில இருந்து விளங்குது. நன்றி ஐயா. நிச்சயமாக இந்த செய்யுள்ளக்கான நூல்களை படித்தால் உங்களுக்கும் நல்ல அறிவு வரும். அதோடு நீங்களும் பிற்பெறலாம், மாறலாம், ஆலயங்களை பாடலாம், இறைவனை புகழ சொல்லலாம். அதாவது சொல்வார்கள், இறைவனை என்ன அவன் தன் உச்சரிப்பவர்களுக்கு எப்பொழுதும் அருள் செய்வான். அந்த இறைவனுடைய நாமங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். அதற்காக இந்த செய்யுள்ளே நிறைய சொல்லலாம். செய்யுள்ளின் சுகமான வழி. அதுல நாங்கள் என்னுடைய புகழை சொல்லலாம், நாமத்தை சொல்லலாம், உடைய பெருமையை சொல்லலாம். பாடுங்கள். அந்த ஆற்றல் உங்களுக்கு இறைவன் தருவான். நான் என்னுடைய ஒரு அனுபவத்தையும் உங்களுக்கு சொன்னேன். சில ஆலயங்களில் நாங்கள் பாட மறந்தால் இறைவன் நிச்சயமாக பாட வைப்பான். என்ன ஒரு கட்டத்தில் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறேன். நான் துணுக்காய் வேட்டையடப்பு அந்த ஊரிலே பாட்டுக்கு நடுவிலே இருந்தாரு ஆலயத்திலே. அந்த ஐயா கேட்டார், ஐயா என்ற கோயிலுக்கு எந்த பாட்டும் இல்லை, ஒரு பாட்டத்தை பாடித்தாருங்க. நான் அவரை தான் பாடித்தாரு பல நாட்கள் ஒரு நாள் நீ நம்ப மாட்டீர்கள். இது இறைவனுடைய செயல், அந்த துணுக்காய் விநாயகருடைய செயல். நான் அந்த பாதையை கடக்கும் போது அந்த ஆலயத்திலே நிறைய யானை கூட்டம் அந்த காட்டுகளை வெளியே அந்த குளத்திலே இருக்கிற பூக்களை குடுங்கி அந்த விநாயகர் ஆலயத்துக்கு முன்னாலே போட்டு தாங்கள் யானை கூட்டம் வந்தது என்பதற்கு அடையாளமாக அதனுடைய லத்தியை போட்டு அப்படியே யானை கூட்டம் அகலாமல் நின்றது. நாங்கள் போக முடியாம ஒரு மாதிரி யானை கூட்டம் கலைந்த பின் நானும் போனேன். பார்த்தீங்களா ஐயா,
உங்களால ஒரு பாட்டு சொன்னார். உடனே ஐயா சொன்ன, ஐயா இந்த கடையில போய் நீங்க எனக்கு ஒரு எக்ஸசைஸ் புக்கும் பேனையும் பண்ணி இருந்தாங்க, நான் இதுல இந்த பாட்டுகளை தந்துட்டு தான் போவேன். அப்பதான் தொடங்கின பாடல், காட்டு மதகரிகள் கொண்டு தாழ்தோட கூட்டமாய் புள்ளினங்கள் கூடி நிதம் பாட்டி வைப்ப வேட்டை அடைப்பூரை வீட்டிருக்கும் வேளமுகன் கேட்ட வரம் தருவான் கான். பிள்ளையாரே என்னப்பா என்ன சோதிக்கிற, அந்த பாட்டை எழுதித்தான் போவேன் என்று அங்கு ஒரு பெரிய அகவலை ஒன்று எழுதி அவருடைய பூஜை முறைகள் ஆலயத்தை ஸ்தாபித்தது அவற்றை பூஜைப்படி. அதாவது வேட்டுவ பொங்கல் என்றால் என்ன, அவர் எருமையுடைய பாலிலே அப்படி பானையில கறந்து வைத்து அந்த பாலை அரிசியையும் போட்டு நெய்யையும் ஊற்றி அந்த பொங்கலை பொங்குவார். பொங்கி அந்த வேட்டுவ படைப்பென்று இந்த தளப்பத்திலே என்று சொல்லப்பட இலையிலே அந்த பொங்கலை அள்ளி படைப்பார். அதற்கு மேலே நெய்யும் தேனும் ஊத்துவார். அப்படி அந்த வேட்டுவ பொங்கலுடைய பெருமை பற்றியெல்லாம் அந்த பாட்டில பாடினேன். அது இன்று அந்த ஆலயத்திலே பொங்கல் நடக்கும் பொழுது அந்த அகவல் பாடப்படுது. அது எனக்கு அந்த இறைவன் தந்த ஒரு பணி. நீ என்ன பாடாமல் போயிடாது, யானைகளை விட்டு யானை கும்பிட்டு பாடினேன். இப்படி சில ஆலயங்களிலே சில நிகழ்வுகள் நடக்கும். அது இறைவன் நிச்சயமாக பாட வைப்பார். ஆகவே நீங்களும் நிச்சயமாக இறைவனுடைய அருளை பெற்று பாட உங்களுக்கு அருளுவான். ஆகவே நீங்கள் அவனை பாடுங்கள். நன்றி ஐயா, மிகவும் சிறப்பான முறையிலே எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட அந்த டெலிபோன் நம்பர் தந்தீங்கள்ட ஐயா. சில டவுட்டுகள் ஏற்படுறது, அசை பிரிக்கும் பொழுது சில டவுட்டுகள் ஏற்படுறது ஐயா. உங்களோட கண்டக்ட் பண்ணி கதைக்கிறதுக்கு உங்களோட நம்பரை தரலாமா ஐயா? இல்ல நீங்க அம்மாவோட குழந்தை வந்து அவன் எனக்கு அறியா தருவா, நீங்க அதை இல்ல நீங்க போடுங்க, நாங்க அதுக்குள்ள விளக்கம் தருவோம். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சீர்மானால் நான் உங்களுக்கு வகுப்படுக்க ஒண்ணுதான் வந்தேன். என்னுடைய இறுதியா 30 தானாகவே அது உங்களுக்கு வகுப்பு நடத்த ஒண்ணுக்கா இந்த வீட்டில இருந்து ஒரு இடத்த போக கூட மாட்டார்கள். இருந்தாலும் இறைவன் கடமை என்று செய்ய வேண்டும். இது எல்லாம் ஒரு இடத்த போறேன் பாடினேன். அது கடமையை செய்தான் வேண்டும். சரி 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 சரி. நன்றி நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் மிஸ்ஸஸ் சச்சனாவதி கேட்கிறேன். ஒரு 2019 பாடல் ஒன்று வந்துருக்கு. விழியே கருவண்டு மென்னகையே தூது மொழியே முருகுலாம் தேறல் பொழி தேமருவு கோதை தெரிவினை திருமுகமே தாமரையின் உள்ளம் தடந்து. இச்சொல்லில் உள்ள அணியின் பெயரையும் அதில் காணப்படும் ஒப்பு இயைபு பொருத்தம் என்னும் தன்மைகளை தொடர்படுது. ஹலோ, அதான் எங்களோட அம்மா உங்களுக்கு தில்லமணி அம்மா அணிலக்கணம் என்ற ஒரு பாடம் எடுக்கிறார். அதிலே அவர் அருமையாக தண்டி அலங்காரம் என்ற நூலிலே உள்ள சிறப்பு அணிகளை பற்றி எல்லாம் உங்களுக்கு செய்கிறார். இது ஓமை அணி, ஊமையன் அணி, தண்ணி அணி, இப்படி எல்லாம் அணிகளை பற்றிய புத்தியமான விவரமான ஒரு உங்களை விரிவுரை தந்து கொண்டிருக்கிறார். நீங்க நிச்சயம் அவருடைய வகுப்பில் பங்கு பெற்ற அந்த அவருடைய விரிவுரை கட்டாணிகளை பற்றி எல்லாம் நிறைய இருக்கு. அப்படி உங்களுக்கு கேட்க முடியாது இருந்திருந்தால் நீங்க தண்டி அலங்காரம் என்ற நூல் இருக்கிறது, அருமையான நூல், இலகுவான நூல். அதிலே அணிகளை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது செந்தமிழக்கணம் எங்களுடைய பண்டிதர் நாகலிங்கம் ஐயா எழுதிய நூலும் இருக்கிறது. அதிலும் அணிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தண்டி அலங்காரத்தை படிக்கிறது விளங்கும் உங்களுக்கு. கொஞ்சம் உருவகாணியில பாருங்க. ஒப்புப்படுத்த அந்த என்ன மாதிரி எடுத்து தோண மாட்டேன். கொஞ்சம் செய்து விட்டா செய்வோம். ஓமாம், நான் வகுப்பு வரைக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு. சரி 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 மேடம். ஓகே. ஆனந்தியம்மா நன்றி சொல்லிவிடும். நன்றி. இதுவிடமும் யாப்பற்கள கரைகையினுடைய தொடர்ச்சி விரிவுரையை வழங்கிய சைவப்புலவர் வாடா தயாவர சிவம் ஐயா அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. நன்றி.